ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் மேக்கிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 டைப் ஆஃப் வெரைட்டி வந்து நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். கிரில் சிக்கனு, தந்தூரி சிக்கனு, பார்பிக்யூ ஐட்டம், அது மாதிரி ஒரு 8 டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து இதில் நம்ம சிக்கன் தான், பட் எல்லாமே வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆல்ரெடி அதுக்கு தேவையான பவுல்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு, சிக்கனும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு பவுல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேவர் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தயிர், ஆயிலு, என்னென்ன ஃப்ளேவர் மசாலாவோ அது எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் ஒவ்வொரு சிக்கன் பீஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. பிரஸ்ட் பீஸு ப்ளஸ் லெக் பீஸு யூஸ் பண்ண போகிறாங்க. மசாலா போட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். மசாலா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா மசாலா வந்து ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணாங்க. ஒரு பீஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இதில் நல்லா மசாலா அப்ளை பண்ணியாச்சு. பார்க்கும்போது பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா இருக்குது. ஒரு சிக்கன் பீஸுக்கு தேவையான மசாலா அளவு தான் எடுத்திருக்காங்க. ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஊற வச்சுருக்காங்க. இதை ஊற வச்சு ரோஸ்ட் பண்ணால் தான் வந்து மசாலா நல்லா வந்து சிக்கன் உள்ளே இறங்கும். சிக்கன் உள்ளே இறங்கினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மசாலா அப்ளை பண்ண உடனே ரோஸ்ட் பண்ணாக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, மசாலாவும் மீட்டு உள்ளே இறங்காது. ஆல்ரெடி சிக்கனை வந்து நல்லா கோடு போட்டு வச்சதில் மசாலா வந்து நல்லா உள்ளார இறங்கியிருக்கும். இறங்கினது இப்போ நல்லா ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹவர் ஊற வச்சா தான் வந்து மசாலா வந்து நல்லா உள்ளே டீப்பாக இறங்கும். ரோஸ்ட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் சிக்கன் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ லைக் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் இப்போதைக்கு அது இல்லை. அவங்களோட நேமை மட்டும் பதிவு பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட் லைக் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் கேட்டிருந்தேன். இது வரைக்கும் யாருமே வந்து பதிவு பண்ணலை. நான் லைக் மட்டும் போடுறீங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் நம்ம தந்தூரி சிக்கன் பார்பிக்யூலாம் செய்யலாம். ஏன்னா மசாலா வந்து இப்போ லோக்கலில் வந்து கடையில் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி சிக்கனை வாங்கி நம்மளே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் அது யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டோம். நாம் இது 4 வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி ஐட்டம். அது 4 வெரைட்டி பார்த்திங்கன்னா பெப்பர் பார்பிக்யூ ஐட்டம். இதில் 4 டைப் ஆஃப் ஃப்ளேவரில் தந்தூரி ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் ரோஸ்ட் ஆகலை, மீட் அப்படியே பச்சையாக தான் இருக்குது, பார்க்கும்போதே தெரியும். இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி வந்து ஜூஸியாக வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஸியாக இருந்தால் க்ரீமியாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக குழந்தைக்கான டிஷ் வந்து ஒரு 4 டிஷ்ஷு வந்து ரெடி பண்ணுறாங்க. குழந்தைக்கான அந்த சாஸ் போட்டு சிக்கனை வந்து பிரட்டி கொடுக்கும்போது சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ஒரு ஸ்வீட்டு வித் ஸ்பைசியோட ஒரு ஃப்ளேவரில் கொடுக்கும். டேஸ்ட்டும் வந்து ஸ்வீட்டும் ப்ளஸ் ஸ்பைசியும் மிக்ஸ் ஆகி ரொம்பவும் ஸ்பைசி இல்லாமல் குழந்தைங்க லைக் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைக்கான சிக்கன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 75% வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த சிக்கனு, தந்தூரி சிக்கனு. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், வெரி அட்ராக்டிவாக இருக்கா. கலரும் சரி ப்ளஸ் சிக்கனுடைய அந்த மீட்டும் பாருங்கள், இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது. பார்க்கும்போதே வேறு மாதிரி இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்பிக்யூ வந்து 4 வெரைட்டி பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த குழந்தைக்கான வந்து ஜூஸி சிக்கனு, அதாவது கொஞ்சம் க்ரீமியாக பண்ணி தராங்க. குழந்தைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட் வித் ஸ்பைசியோட லைட் ஸ்பைசி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு போதுமான அளவுக்கு தாங்குகிற அளவுக்கு இருக்கும்.
இதில் ஒரு 4 வெரைட்டி பண்ணுறாப்புல. கிரிமி ஸ்பைசி சிக்கனு, கிரிமி சீஸி சிக்கனு, அப்புறம் இன்னும் 2-3 வெரைட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் போட்டு பட்டரில் அந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயில் விடாமல் பட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி, மோஸ்ட்லி நம்ம தந்தூரி சிக்கன் பார்பிக்யூ சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயில் போடாமல் பட்டரில் தான் வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லாயிருக்கும், சிக்கனும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இது மசாலா வந்து அந்த க்ரீம் வந்து ஒரே க்ரீம் தான், பட் வந்து இதில் மசாலா ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸ்பைசி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதுவும் பார்க்கவே சும்மா லுக்காக ஜூஸியாக சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தந்தூரி சிக்கன், பார்பிக்யூ சிக்கன், இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற சிக்கன் பிடிச்சிதுன்னா எந்த சிக்கன் பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. இந்த டிஷ்ஷை உண்மையிலே வந்து ரொம்பவும் செய்யறதுக்கும் சரி, இப்போ வீடியோலையும் சரி, நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு, பார்க்கும்போது லுக்காக. நாம் நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்றதுனால டேஸ்ட் பண்ணலை, சாப்பிட மாட்டோம். நல்லா ஆவி பறக்க டாஸ் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க கிருமியோட. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கனும் பார்பிக்யூ சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு கார்னிஷ் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி இருக்குன்ட்டு சிக்கனு ரொம்பவும் அட்ராக்டிவாக அப்படியே ஜூஸியாக நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்பைசி சிக்கனு, நல்லா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு பார்க்கும்போது அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சீஸி சிக்கனு, சீஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்காரு. இதுலேயும் வந்து ஏதோ ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணுறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு ஃப்ளேவரு. பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், எடுத்து கடித்து சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்ருப்பீங்க. நமக்கு நான்வெஜ்ஜி சாப்பிட்ற பழக்கம் இல்லை, இருந்துச்சு, பட் இப்போது கொஞ்ச நாளாக சாப்பிட்றது இல்லை. இது பார்பிக்யூ சிக்கனு ஃபுல்லாக முழுக்க பட்டரை ஊற்றி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பட்டருடைய ஃப்ளேவரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்குது. கார்னிஷ் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல். தேங்க்யூ. பாய் பாய்.